ஒரு நாட்டுல அரசர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு அந்த நாட்டை ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாரையும் ரொம்ப துன்பப்படுத்தினாரு. அதனால அந்த மக்கள் எல்லாரும் அரசரை வெறுத்தாங்க. அந்த மக்கள் எல்லாரும் அரசரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அரசருக்கு தான் கொடூரமா ஆட்சி புரிகிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன்னோட தவற அவர் திருத்திக்கவே இல்லை. இப்படி இருக்கையில அரசருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு யோசனை தோணுச்சு. தான் இறந்த பிறகு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அந்த யோசனை. அந்த யோசனையை பத்தி அரண்மனை ஜோதிடர்கிட்ட அரசர் கேட்டாரு. அரண்மனை ஜோதிடரும் அரசருக்கு ஜோதிடம் பார்த்தாரு. அரண்மனை ஜோதிடர் அரசர்கிட்ட நீங்கள் இறந்தா கண்டிப்பா நரகம்தான் ஆனா அப்படின்னு இழுத்தாரு. அரசர் அரண்மனை ஜோதிடர்கிட்ட என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அரசர்கிட்ட அரண்மனை ஜோதிடர் சொல்ல தொடங்கினார். அரசே, சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க காட்டுக்கு வேட்டையாட குதிரையில போனீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மானை துரத்திக்கிட்டு போனீங்க. அந்த மானு புதர்ல போய் மறைஞ்சுக்கிடுச்சு. நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்க. மான் கண்ணுக்கு தென்படவே இல்லை. அப்ப ஒரு மரத்துக்கும் கீழே ஒரு முனிவர் கண்ணை மூடி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க முனிவரை நோக்கி முனிவரே அப்படின்னு அழைச்சிங்க. ஆனா முனிவர் கண் துறக்கவே இல்லை. மறுபடியும் நீங்க முனிவரை நோக்கி முனிவரே அப்படின்னு அழைச்சிங்க. ஆனா முனிவர் கண் திறக்கவே இல்லை. கடும் தவத்துல இருந்தாரு. நீங்க கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போனீங்க. அப்ப பாத்தீங்கன்னா குதிரை சாணி போட்டுச்சு. அந்த சாணியை எடுத்து முனிவரோட வாயில திணிச்சிங்க. அதனால முனிவர் கண்ணு முழிச்சிட்டாரு. நீங்க அவர்கிட்ட நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நான் கூப்பிட்டா நீ கண் திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு திட்டுனீங்க. ஆனா அந்த முனிவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் மனசால உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தோட பலனா நரகத்துல சாணி மலை போல குவிஞ்சி இருக்கு. நீங்க இறந்த பிறகு நரகத்துல போய் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு அரண்மனை ஜோதிடர் அரசர்கிட்ட சொன்னாரு. இதை கேட்டதும் அரசருக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில அரசர் அரண்மனை ஜோதிடரை பார்க்க வந்தாரு. அரண்மனை ஜோதிடர்கிட்ட நான் பண்ணிய பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அரண்மனை ஜோதிடர் சாபத்திலிருந்து நீங்கிறதுக்கு வழி இல்ல, ஆனா பாவத்தை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அரசர் அது என்ன வழின்னு அரண்மனை ஜோதிடர்கிட்ட கேட்டாரு. அரண்மனை ஜோதிடர் அரசர்கிட்ட நிறைய நல்ல காரியம் பண்ணுங்க, தானம் தர்மம் பண்ணுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க, இதனால உங்களுடைய பாவம் குறைகிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து அரசர் நிறைய நல்ல காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. வயசானவங்களுக்கு உதவி பண்ணாரு, குழந்தைகள் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாரு, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா தானே முன் வந்து அந்த ஆபத்தை நீக்கினாரு, மக்களுக்கு இலவச உணவு விடுதிய உருவாக்குனாரு, மக்களுக்கான வரியை குறைச்சாரு, கலைஞர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்தாரு, இலவசமா ஏழை எளிய மக்களுக்கு திருமணங்களை பண்ணி வச்சாரு, விவசாயிகள் கஷ்டப்படாம பாத்துக்கிட்டாரு, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் குழந்தைய பெறப்போகும் தாய்மார்களுக்கும் இலவசமா ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கினாரு, தன்னோட நாட்டு பாதுகாவலருக்கு உண்டான ஊதியத்தையும் மதிப்பையும் கொடுத்தாரு, நல்லாவே பாத்துக்கிட்டாரு, திருட்டு தொழில் பண்றவங்களையும் திருத்தினாரு, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வேலையையும் கொடுத்தாரு, வியாபாரிகளுக்கு நிறைய வரிச்சலுகையும் பண்ணாரு, மற்ற உயிரினங்கள் கிட்டையும் அன்பா இருந்தாரு. இதனால அரசரோட புகழ் நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிச்சு. மக்களே அரசரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மக்களே அரசருக்கு சிலையும் வச்சாங்க. இதையெல்லாம் பார்த்து அரசர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தார். இப்படி அரசர் நல்லது பண்ண ஆரம்பிச்சாலும் அரசரால முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க அரசரை இன்னுமே திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதே காலகட்டத்துல இந்த அரசோட நாட்டில இருந்து ஒரு புலவர் பக்கத்து நாட்டுக்கு கால்நடையா பயணம் போய்கிட்டு இருந்தாரு. அப்படி போகும்போது புலவருக்கு பசி ஏற்பட்டுச்சு. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா ஒரு இளம் பெண்ணும் அவரோட கணவரும் இருந்தாங்க. அந்த கணவருக்கு கண் தெரியாம இருந்துச்சு. அந்த இளம் பெண் கிட்ட புலவர் சாப்பிட ஏதாவது இருக்குதா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்டாரு. அந்த இளம் பெண், நாங்களே வறுமையால வாழ்றோம், அதனால சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, குடிக்க தண்ணி தான் இருக்கு, வேணும்னா குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. அவங்களோட வறுமையை புரிஞ்சுக்கிட்ட புலவர் அவங்க கொடுத்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, நீங்க இவ்வளவு வறுமையில இருக்க அவசியம் இல்லை, பக்கத்து நாட்டுக்கு போங்க, அங்க ஒரு மன்னர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களோட நிலையை சொல்லுங்க,
அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாளே அந்த இளம் பெண்ணும் அவரோட கண் தெரியாத கணவரும் பக்கத்து நாட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த இளம் பெண்ணும் கண் தெரியாத கணவரும் அரண்மனை கிட்ட வந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா காவலாளிகள் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 2 பேரும் அரண்மனைக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அப்ப அங்க இருந்த காவலாளி, யாராவது ஒரு ஆளு தான் அரசரை போய் பார்க்க முடியும், மத்த ஒரு ஆளு வெளியில நிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நீங்க அரண்மனைக்கு வெளியிலேயே பாதுகாப்பா இருங்க, நான் அரண்மனைக்குள்ளார போய் அரசரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அந்த இளம்பெண் புறப்பட்டு போனான். அரண்மனைக்குள்ளார போன அந்த இளம்பெண் அரசரை பார்த்து தங்களோட வறுமையான நிலையை சொல்லி அழுதா. அரசரும் அந்த இளம்பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புனாரு. இதே நேரத்துல அந்த இளம்பெண்ணோட கண் தெரியாத கணவர் அரண்மனைக்கு வெளியில நின்றுகிட்டு இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வழியா போன ஒரு வழிப்போக்கன் அவர்கிட்ட வந்து, ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த கண் தெரியாதவர் வழிப்போக்கன் கிட்ட தங்களுடைய நிலைமையை எடுத்து சொன்னாரு. வழிப்போக்கன் அரசரால முன்னாடி பாதிக்கப்பட்டவன், அதனால அரசரை பத்தி தப்பு தப்பா கண் தெரியாதவர்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம கண் தெரியாதவரோட மனைவியை பத்தியும் அரசரை பத்தியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசினான். கண் தெரியாதவரும் அதை உண்மைன்னு நம்பிட்டாரு. அந்த நேரத்துல பரிசு பொருட்களோட அந்த இளம்பெண் அரண்மனைக்கு வெளியில வந்தா. தன்னோட கணவரான கண் தெரியாதவர்கிட்ட வந்து, வாங்க நம்ம இனிமே சந்தோஷமா வாழலாம், நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே கண் தெரியாதவர், அந்த பொருட்களை கீழே போடு, அந்த பொருள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நீயும் அரசரும் தப்பு பண்ணி தானே அந்த பொருள் வந்துச்சு, அந்த பொருளை கீழே போடு அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அதோட அந்த இளம்பெண், அப்படியெல்லாம் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னாள். அப்ப அந்த கண் தெரியாதவர், நீ என்ன சொல்ல போறா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த இளம்பெண் தன்னோட கணவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, நான் ஒரு பத்தினி பெண், அதனால என்னால ஒரு சில விஷயங்களை உணர முடியும். முன்னாடி அரசர் ரொம்ப மோசமா இருந்ததையும், பின்னாடி முனிவரோட சாபத்தால அவருக்கு நரகத்துல சாணி குவியல் இருந்ததையும், பின்னாடி அரசர் நல்லவரா மாறினதையும் இளம்பெண் தன்னோட கண் தெரியாத கணவர்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம அரசர் செய்த பாவத்தால அரசருக்கு நரகத்துல சாணி குவியல் மலை போல இருந்துச்சு. ஆனா அரசர் மனம் மருந்தி நல்லவரா மாறுறாரு. பின்னாடியும் அவரை பத்தி நிறைய பேரு தப்பு தப்பா பேசினாங்க. யாரெல்லாம் அரசரை பத்தி தப்பு தப்பா பேசினாங்களோ அரசரோட பாவத்துல பங்கு போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதனால மலையளவு உள்ள இந்த சாணியோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. கடைசியா நரகத்துல ஒரு கூடை சாணி மட்டுமே அரசருக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க அரசரை பத்தி தப்பா பேசுனதால ஒரு கூட சாணி நரகத்துல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண் தெரியாத கணவர்கிட்ட அந்த இளம்பெண் சொன்னான். இதை கேட்டதோட கண் தெரியாத கணவர் ரொம்ப வருந்தினாரு. தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இதையெல்லாம் ஒரு ஓரமா நின்று அரசர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப அந்த இளம்பெண் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அந்த கண் தெரியாத கணவரும் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்ப அழுதாரு. அரசர் அவங்கள மன்னிச்சு இன்னும் நிறைய பொன் பொருளை கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. அந்த இளம்பெண்ணும் அவளோட கண் தெரியாத கணவரும் மகிழ்ச்சியா நடந்து போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா அந்த புலவரும் நடந்து வந்தாரு. அந்த புலவர்கிட்ட இந்த இளம்பெண்ணும் அவரோட கண் தெரியாத கணவரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. இந்த கதையிலிருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.